உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழன் சீமானைப் போன்று இதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தமிழர்களை தலைமையாக கொண்ட அரசியல் கட்சிகள் இருந்தன. ஆனால் சீமான் இருக்கக்கூடிய இதே தன்னம்பிக்கையோடு யாருடனும் கூட்டும் இல்லை, எதுவும் இல்லை, நிச்சயமாக மக்களுக்கான அரசியலை தான் நாங்கள் செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அரசியலை செய்திருந்தால் ஒருவேளை சீமான் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் பொழுது, அவர்கள் அந்த தமிழருக்கான அரசியலை முன்னெடுக்கும் பொழுது, அவர்கள் கட்சியில் இணைந்து கரைந்துதான் செல்வார்கள் அனைத்து தமிழ் தேசியர்களும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் பார்த்தால் இதற்கு முன்பு இருந்த அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கொள்கையில் மாறுபாடு செய்து பிற கட்சிகளுடன் கூட்டணிகளையும் வைத்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்தை எழுப்பவே விடாமல் செய்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைதான் மேடையில் செந்தமிழன் சீமான் அவர்கள், அதாவது இந்த ஈகிய நாள் மேடையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக அவர்களை தேடி தேடி மக்கள் வாக்களிக்கக்கூடியதின் அர்த்தம் என்னவென்றால், அதாவது நாம் தமிழர் கட்சியினரை தேடி தேடி மக்கள் வாக்களிக்கக்கூடியவற்றின் அர்த்தம் என்னவென்றால், தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இதுவரை எந்த கட்சியும் தமிழ் மண்ணில் நிலைத்திருந்ததில்லை. எப்படியாவது செந்தமிழன் சீமானையாவது தமிழ்நாட்டின் ஒரு கரெக்டான கட்சியாக, சரியான கட்சியாக, சரியான இடத்தில் அமர வைத்து விட வேண்டும் என்று தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை விரும்பக்கூடியவர்கள், மக்களை விரும்பக்கூடியவர்கள், நாளை எதிர்காலத்தை தமிழ்நாட்டை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் சீமான் அவர்களுக்கு தேடி தேடி வாக்களிக்கின்றார்கள், வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரும் 2026 வாக்கும் அளிப்பார்கள் என்பதுதான் அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. சீமான் மட்டும்தானே தேசியமும் வேண்டாம், திராவிடமும் வேண்டாம், தமிழ் தேசியம் மட்டும் போதுமானது என்ற அடிப்படையில் கட்சி நடத்துகின்றார். எல்லா கட்சிக்கும் நேர் எதிர்கொள்கையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு இருந்த கட்சிகள் எல்லாம் அதை போன்று தங்களுடைய கொள்கையை வகுத்து வைத்திருந்தாலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகைக்கு பிறகுதான் அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் தொடர்ச்சியாக ஒரு கட்சி பயணிக்கிறது. அந்த கட்சியின் பெயர் தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் செந்தமிழன் சீமான். ஒரு தலைமை எவ்வாறு ஒரு பிடிவாதமாக ஒரு மெடுக்குடன் இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சியும் அமையும். அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் மேலும் அடிப்படை உறுப்பினர்களும் அமைவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒவ்வொருவரும் சீமானாக மாறி நிற்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மேடையில் பேசும் பொழுது முழுமையாக சீமானாகவே மாறிவிடுவார்கள். நன்மையையும் நேர்மையையும் உறுதியையும் எதிர்கால தமிழ்நாட்டின் உன்னதமான செயல்பாட்டையும் மனதில் வைத்தே அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் சிந்திக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. சீமான் அவர்கள் ஒருபோதும் வீழ்ந்து விடாதே எழுந்து நின்று செல்லக்கூடிய வகைதான் இப்பொழுதும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலிலும் சீமான் அவர்கள் அவ்வாறுதான் அரசியல் செய்வார் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் போகிவிடாமல் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் மனதில் எழுப்பினால் நிச்சயமாக நீங்களும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் செந்தமிழன் சீமானையும் விரும்புபவர்களே, நீங்கள் சீமானுக்காகவோ நாம் தமிழர் கட்சிக்காகவோ வாக்குகளை செலுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளுக்காக வாக்குகளை செலுத்துங்கள். அந்த கொள்கைகள் எல்லாம் பிற கட்சிகள் நெருங்குவதற்கு நூற்றாண்டுகள் ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக இந்த கொள்கைகளை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமாக தான் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றது. உங்களுடைய சின்னமும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கே என்று கூறி 2026 மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதை கூறி மெயின்மனதற்கான உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.